தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/3/2026 செவ்வாய்க்கிழமை. அனுசம் நட்சத்திரம் இரவு 6:51 வரை பிறகு கேட்டேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தசாபுத்தி எத்தனை வருடம்ங்கிறது சில பேர் எப்படி நினைப்பு வச்சுக்கிறதும்பாங்க. சூரியேசை 6 வருஷம், சந்திரேசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், வியாழ திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கே திசை 7 வருஷம், சுக்கிரேசை 20 வருஷம். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, 120 வரும். 120 ஆண்டுகள் ஒரு சில பேர் தான் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. ஆகையினாலே தான் 120ல் சரிபாதி 60 ஆண்டுகளில் மணி விழான்னு கொண்டாடுறாங்க. சாந்தி. இதை ஒரு கவிதையாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சூரியனோ 6 ஆண்டு திசையும் ஆகும், சுழன்று வரும் சந்திரனோ 10 ஆண்டு, போராடும் செவ்வாயோ 7 ஆண்டு, பொக்கிஷத்தை தரும் ராகு 18 ஆண்டு. ராகு திசை 18 வருஷம். கூர்மதியை வழங்கும் குரு 16 ஆண்டு, கும்பிட்டால் பலன் கொடுக்கும் சனியும், நல்ல நேர்வழியில் செல்ல வைக்கும் நீதிமானோ நிலத்தினிலே 19 ஆண்டு ஆகும். அந்த சனி பகவான் இருக்காரே, அவருடைய திசை சனி திசை 19 வருடம். புத்தமுத கல்வி தரும் கிரகமான புதன் திசையோ 17 ஆண்டதாகும். புதன் திசை 17 வருடம். எத்தனிக்கும் போதெல்லாம் இடர் கொடுக்கும் இறைத்தன்மை தரும் கேது 7 ஆண்டாகும். கேது திசை வந்தாலே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. 7 ஆண்டுகள் அவர் தினம் வழிபாடே ஏற்றுக்கொண்டு இருக்கணும். ஆகையினால எத்தனிக்கும் போதெல்லாம் இடர் கொடுக்கும் இறைத்தன்மை தரும் கேது 7 ஆண்டாம். வெற்றியினை தர வழங்கும் சுக்கிரனுக்கு, சுக்கிரேசை அவருக்கு என்னப்பா சுக்கிரேசைங்கிற, வெற்றியினை தினம் வழங்கும் சுக்கிரனுக்கு விதித்ததுவோ 20 ஆண்டு காலமாகும். சுக்கிரேசை 20 வருஷம் நடக்கும். சுற்றி வரும் 120 ஆண்டு காலம், சுற்றி வரும் 120 ஆண்டு காலம் சுழலுவதில் பாதியிலே சாந்தி காண்பார் அப்படின்னு நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதின கவிதை. பொதுவாக 60 வருடத்துல சாந்தி காண்பார். 120 வருடத்தை நம்ம திசாய்க்கு எப்படி பிரிச்சிருக்காங்கிறத நம்ம நினைப்பு வச்சுக் கொள்வதற்காக ஒரு பாடலாகவே. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஜோதிடம் எல்லாம் புலிப்பாணி ஜோதிடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவிதையாகவே இருக்கும். கவிதைகள் அந்த இலக்கணத்தோடையோ அல்லது எண் சீர்திருத்தம் அரிசீர்திருத்தமாக இருந்தால் மறக்காம மனதில் இடம் பிடிக்கும். அது மாதிரி இந்த கவிதையை நீங்க ஒரு பாடலை நினைப்பு வச்சுக்கிட்டாலே சூரியேசை 6 வருஷம், சந்திரேசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம் அப்படின்னு அதனுடைய திசாபுத்தி காலம் உங்களுக்கு தெரியும். இப்ப செவ்வாய் திசை நடக்குதா, 7 வருஷத்துல எத்தனை ஆண்டு முடிஞ்சிருக்கு ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆகையினால இது போன்ற திசாபுத்தி வருடங்களை கணக்கிலிட ஒரு அருமையான பாடல் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நட்பு பகையாகலாம். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகளும் நடைபெறாமல் பிரச்சனைகளை உருவாக்கும். மிக மிக கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் சுக்கிரன் இன்று உச்சம். எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் உங்களை இனம் கண்டுகொள்வீர்கள். தேவைக்கேற்ற பணம் வருவது மட்டுமல்ல, எதிர்பாராத தொகையும் உங்களுக்கு வரலாம். பழைய பாக்கிகளும் வசூலாகி பரவசப்படுத்தும். ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக உள்ளத்தை மகிழ்விக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராஜநாதன் புதன் இன்றைக்கு சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இனிய சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறும். கல்விக்காக கலைக்காக ஏதேனும் முயற்சி எடுத்தால் அது கைகூடலாம். பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாக, அதாவது பட்டமேல் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் முயற்சித்தால் அந்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நினைத்தது நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, சனி விலகிவிட்டது. இனி சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் சேரும். உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்கள் எளிதில் முடியும். தொழில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் கலகலப்பாக இருந்த நீங்கள் இப்பொழுது சலசலப்பாக இன்றைக்கு இருக்க நேரிடும். நண்பர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விரயங்கள் அதிகரிக்கும். பணம் அந்த மறுநிமிடம் செலவாகிறதே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆசைகள் பூர்த்தியாக அலைமகளை வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு நீங்கள் அதிகாலையிலேயே குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. என்றால் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 12ஆம் இடத்தில் கேது. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் சஞ்சலத்தை உருவாக்கும். நீங்கள் கேட்ட இடம் ஒன்று, ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற மாற்றம் வேறு என்று நினைத்து மேலதிகாரிகளுடன் சிலருக்கு மோதல்கள் கூட ஏற்படலாம். மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருமா என்பது சந்தேகம்தான். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. குரு பார்க்க கோடியின்மை என்பதனாலே இன்றைய தினம் இனிய தினமாக உங்களுக்கு அமையும். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். வசதிகள் பெருகும். தொழிலில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்ததும் இந்த நாளில் லாபஸ்தானத்திலே கேது இருக்கின்றார். எனவே அறப்பணிக்கும் திருப்பணிக்கும் கூட அள்ளிக் கொடுக்கும் விதத்தில் உங்களுக்கு மனம் கனிந்து நீங்கள் ஏதேனும் பொருளாதாரத்தில் உதவிகளை செய்ய போகின்றீர்கள். 6ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் வரலாம். அதுவும் உயர்ந்த மாற்றமாகவே இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. குருவுக்கு சந்திரன் 6 அல்லது 8 இருந்தால் சகட யோகம் என்பார்கள். எனவே இன்றைக்கு வரும் ஒரு தொகை செலவழித்தால் அடுத்த தொகை கைகளிலே புரளும். இன்றைக்கு ஒரு இனிய நாள். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பழைய கடன் பாக்கிகளை நீங்கள் கொடுத்து மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, தேவைக்கேற்ற பணமும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது உத்தியோகத்திலேயே வேறு உத்தியோகத்துக்கு மாறலாமா என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய நாள் இந்த நாள். குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி என்றால் அஷ்டமத்து சனியில் பாதிப்பங்கு வலிமையுடையது. எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. அருகில் இருப்பவர்கள் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பத்திரப்பதிவில் தடைகள் ஏற்படலாம். புதிய வழக்குகள் கூட ஒரு சிலருக்கு வரக்கூடிய சூழல். குரு பார்ப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட உங்களுக்கு வழிபாடுகள் வளர்ச்சியை கூட்டும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது. ஆதாயம் குறைவாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் உண்டு. 7 சனி விலகிவிட்டாலும் இன்னும் இப்படியே இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படலாம். என்ன இருந்தாலும் 7 விலகினாலும் ராகு கேது பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. 2 ராகு இருப்பதனாலே செல்வ வளம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் மனக்கிளேசங்கள் உண்டு. இனம் புரியாத கவலை மேலோங்கும். இதை செய்வோமா, அதை செய்வோமா, இப்படி செய்வோமா என்று நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் திணறுவீர்கள். அருகில் இருப்பவர்களுடைய ஆலோசனையும் உங்களுக்கு திருப்தியாக இருக்காது. எனவே இன்று நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு அவசியம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் இருப்பதனால ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும். காரிய வெற்றி உண்டு. கண்டிப்போடு பிள்ளைகளை வளர்த்து வருவது நல்லது. பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. குரு 5ஆம் இடத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில் சில விரயங்களையும் சந்திக்க நேரிடும். 7இல் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியையும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. 2இல் சனி இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மீனராசினர்களே, உங்களுக்கு சுக்கிரனும் சனியும் உங்கள் ராசியில் இருக்கிறார். விரையாதிபதி சனி. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி. 12, 6 அதிபதிகள் இணைந்திருக்கின்ற பொழுது 12ஆம் இடமும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் இணைந்திருக்கின்றார்கள். பொதுவாக 6, 8, 12 அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். ஆனால் இப்பொழுது ராசியில் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு திட்டமிடாமல் சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று வரவை காட்டிலும் செலவு கூடும் என்றாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.